ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி கார்ப்பரேட் லெட்டர் ஹெட் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னா டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா லெட்டர்னு ஒரு PSD ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல், சைஸ் A4. நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் அஃப்கோர்ஸ் இது ஆப்ஷனல், நீங்கள் உங்கள் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாப் டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் இந்த பிளாக் கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஷேப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. இது அதில் ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. நான் சைஸ் ரேடியஸ் 25 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன். ஃபில்லு செலக்ட் ஆகிட்டும், ஸ்ட்ரோக் டிசேபிள் ஆகிட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ Ctrl T எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் கீ அண்ட் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிட்டு மேலே டாப் சென்டர் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் லிட்டில் பிட் இப்படி புல் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ என்டர் கொடுத்துக்கோங்க. அதை நான் ரைட் சைடில் மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் அந்த லேயர் நான் நேம் பண்ணிக்கிறேன் 1 அப்படின்ட்டு. இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl J கொடுத்து ஓகே, அதை 2 நேம் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த கலரை சாம்பிள் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அது கீழே கொண்டாந்துக்கோங்க. அந்த 1 லேயர் கீழே இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கோங்க லிட்டில் பிட். இந்த மாதிரி நான் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதை மேலே கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ நான் இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். Ctrl J கொடுத்து அகெயின் அதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் 3 அப்படின்ட்டு. தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி இந்த கலர் சாம்பிள் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அகெயின் லெஃப்ட் சைடு லிட்டில் பிட் நவுத்துறேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் நமக்கு. இதே ஸ்டெப் தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். இன்னொரு காப்பி அதையும் நேம் பண்ணிக்கிறேன் 4ன்ட்டு. தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதையும் லெஃப்ட் சைடில் லிட்டில் பிட் நவுத்திக்கிறேன். இப்போ ஃபைனலாக ஒரு காப்பி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். Ctrl J அதை 5 நேம் பண்ணிக்கிறேன். தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எஸ், அதையும் லிட்டில் பிட் லெஃப்ட் சைடு நவுத்திக்கிறேன். ஸோ நமக்கான அந்த டாப் டிசைன் கிடச்சிருச்சு. இப்போ அந்த ஸ்பேசிங்ஸும் அந்த பொசிஷனும் நான் லிட்டில் பிட் கீபோர்ட் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தெர் யூ கோ. இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம க்ரியேட் பண்ண எல்லா லேயர்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. அதை நான் டாப் நேம் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பாட்டம் டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இந்த பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுக்கிறேன். இது மேக் ஷோர் ஃபில் செலக்ட் ஆகிட்டும், ஸ்ட்ரோக் டிசேபிள் ஆகிட்டும். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம மேலே ரிப்பீட் பண்ண அதே ஸ்டெப்பை தான் ஆல்மோஸ்ட் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சேஞ்சோட நான் இந்த க்ரியேட் பண்ண ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அது கீழே பாட்டமில் டச் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபைன். நெக்ஸ்ட் இதை நான் நேம் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் கிளிக் பண்ணி 1 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று Ctrl J கொடுத்து க்ரியேட் பண்ணி அதை ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இந்த லேயரை 2 நேம் பண்ணி அதோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி சாம்பிள் பண்ணி இந்த கலராக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே ஸ்டெப் தான் ரிப்பீட் பண்ண போகிறேன். இன்னொரு காப்பி Ctrl J அதில் ரைட் சைடில் மூவ் பண்ணி லேயரை நேம் பண்ணி தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே ஸ்டெப் அகெயின் Ctrl J லேயர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா லேயரையும். இப்போ Ctrl T எனேபிள் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். இப்போ அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது 2 எட்ஜஸ்லையும் டச் ஆகிற மாதிரி நீட்டாக இருக்க மாதிரி ஷேப்ஸை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொசிஷன் முன்ன பின்ன வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேலே கீழே. ஸோ நம்மளோட பாட்டம் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. அதை நான் பாட்டம்னு நேம் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்டர் கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு அதே டிசைன் ஃபோல்டரில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸ் டூலில் போய் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி 316/200 அப்படின்ற சைஸில் ஒரு ரெஃபரன்ஸ் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது ரெஃபரன்ஸை வச்சு நம்ம கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் அதை இப்படி லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணி வெர்டிக்கல் கைட்லைன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணி இன்னொரு வெர்டிக்கல் கைட்லைன். ஸோ இதுதான் நம்மளோட பார்டர் கைட்லைனாக இருக்க போது டெக்ஸ்ட் இல்லை மற்ற விஷயம் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லோகோ கம்பெனி நேம் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களோட லோகோ யூஸ் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா. இப்போ ப்ராஜெக்ட் ஃபைலில் போய்க்கோங்க. லோகோன்னு ஒரு மார்க்அப் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது PNG ஃபைல்.
ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் லோகோ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது PNG ஃபைலாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதை நான் இங்கே லெஃப்ட் கைட்லைன் ஸ்ட்ரெச்சார் மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நான் என்னோடய டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க, நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் வந்து 24, ஸ்டைல் போல்ட்னு வச்சு கம்பெனி நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஃபைன். அதை வந்து மூவ் பண்ணிட்டு வந்து லோகோ பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கம்பெனியோட ஸ்லோகன் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் இந்த ஆஃப் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. நான் அதே ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், 11 வச்சுக்கிறேன். ஸ்டைல் வந்து ரெகுலர்னு வச்சுக்கிறேன். கம்பெனி ஸ்லோகன் டைப் பண்ணிக்கோங்க, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பொசிஷனை. நான் ஸ்பேசிங்ஸ்லாம் வந்து கீபோர்டு அரே கீஸ் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன். நம்ம கம்பெனி நேம் அண்ட் லோகோ ரெடி. நெக்ஸ்ட் வந்து நேம் அண்ட் டெசிக்னேஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே டெக்ஸ்ட் போர்ட்டில் கலர் பிக்கரில் போய் இந்த பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. நான் அதே ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டைல் வந்து போல்டுன்னு வச்சுக்கிறேன். சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், 14 வச்சு நேம் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டெசிக்னேஷன் வந்து டைப் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபோல்டரில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. அதே ஃபாண்ட்டு தான். ஸ்டைல் வந்து ரெகுலர், சைஸ் வந்து 12 வச்சுக்கிறேன். டெசிக்னேஷன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபைன். அதை நான் மூவ் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி கண்ட்ரோல் J கொடுத்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை கீழே கொண்டாந்துக்கிறேன். இப்போ கம்பெனி நேம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு காப்பி கண்ட்ரோல் J அட்ரஸ் இன்ஃபர்மேஷனுக்காக. ஒன்ஸ் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணாட்டி கீபோர்டு அரேஸ் யூஸ் பண்ணி ஸ்பேசிங்ஸ்லாம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெயின் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் நான் இந்த ஆஃப் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். அதே ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். சைஸ் வந்து 12 வச்சு ஸ்டைல் ரெகுலர்னு வச்சு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து நோட் பேடோ இல்லை வேர்ட் ஃபைல்லையோ ஃபஸ்ட்டே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராசஸ் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். பிகாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்படி கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி அலைன் பண்ணுறதுன்னு ஃபோட்டோஷாப்பில். இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டெக்ஸ்ட் கண்டென்ட் ரெடி. நான் இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்பேசிங்ஸ் அலைன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணி அதை கீழே கொண்டாந்துக்கிறேன் இந்த மாதிரி. ஃபைன். இப்போ அகெயின் மற்ற டெக்ஸ்ட் கண்டென்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட மெயின் டெக்ஸ்ட் கண்டென்ட் ரெடி. இப்போ பாட்டமில் வந்து நேம் அண்ட் டெசிக்னேஷன் சிக்னேச்சருக்கான டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. நான் போல்டு சைஸ் 12 வச்சு என்னோடய நேமை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி கண்ட்ரோல் J கொடுத்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைன். அதோட சைஸ் வந்து அதே 12 இருக்கட்டும். பட் அதோட ஸ்டைல் மட்டும் ரெகுலர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் இமேஜ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிளாங்காக கூட விட்டுக்கலாம். பிரிண்ட் பண்ணாட்டி நீங்கள் டேரெக்டாக சைன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. ஒரு மார்க்அப் டிஜிட்டல் சிக்னேச்சர் PNG ஃபைல் இருக்கும். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் நீட்டாக. ஃபைன். இப்போ நம்மளோட டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெடி ஆகிடுச்சு. ஃபோல்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐகான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீ டிசைன்ட் ஐகான்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவில் போனீங்கன்னா ஐகான்ஸ் ஒரு PSD ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரீ டிசைன்ட் ஐகான்ஸ் இது. ஐகான்ஸ் ஃபோல்டரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. அதை நான் டெக்ஸ்ட் ஃபோல்டருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதை நான் பாட்டமில் இந்த சைடில் ரைட் கைட்லைன்ஸ் ஸ்ட்ரெச்சார் மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் நான் ஆஃப் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் ஓகே கொடுத்துக்கோங்க. நான் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 9 வச்சுக்கிறேன். ஸ்டைல் ரெகுலர்னு வச்சு என்னோடய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதோட 3 டூப்ளிகேட் காப்பீஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் J கொடுத்து அதை கீழே மூவ் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். ஸ்பேசிங்ஸ்லாம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட மெயில் ஐடி, வெப்சைட் அண்டு அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்படி மல்டிபிள் டெக்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு.
கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் டைப் பண்ணாட்டி அதோட ஸ்பேசிங்ஸ் அலைன் பண்ணிக்கோங்க. ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்மளோட லெட்டர்ஹெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எல்லா ஃபோல்டரையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோடய கலர் பேலட்டை நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஏதாவது டைப் எரர் இருக்கான்னு டபுள் செக் பண்ணிவிட்டு ஃபைல் போய்க்கோங்க. சேவ் அஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் PDF, PNG இல்லை JPEG-ஆவோ எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.